வணக்கம். நான் மருத்துவர் தினேஷ்குமார், எலும்பியல் மருத்துவர், தாமஸ் மருத்துவமனை, புளியங்குடியிலிருந்து. பெரும்பாலும் ஒரு பெண்களுக்கு இல்லை ஒரு சில ஆண்களுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, கையில் ஒரு சின்ன கோலிக்கா சைஸில் உருண்ட மாதிரி ஒரு கட்டி வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் அது எதுவும் வலி எதுவும் கொடுக்காது, நம்ம எதுவும் பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டோம். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான வலி கொடுக்குறது, ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு வந்தாலே கொஞ்சம் வலி அதிகமாகிறது, ரெண்டாவது கைகளை இப்படி மடக்கி நீட்ட முடியாமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்க நமக்கு ஒரு தொல்லை கொடுக்குது அப்படின்னா, முதல்ல அது என்ன கட்டி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரி வர கட்டிகள் எல்லாமே சாதாரண நீர் கட்டி தான் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஜாயிண்ட்டுக்குள்ள இருந்து நமக்கு எலும்புக்கு அடியில இருந்து மேலே வரைக்கும் அந்த கட்டி வரும். பார்க்கறது தான் சின்ன சைஸாக இருக்கும், உள்ள நல்லா நீள அகலமாகவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதுல இருந்து வர்றப்ப என்ன ஆகும்னா, ஒரு சின்ன அந்த பை மாதிரி வரும். அந்த பைக்குள்ள நீர் கோத்து பெருசாகிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு தன்னாலே இல்லை அப்படின்னா, ஏதாவது இடத்துல அடிபடும் கை எங்கேயா அடிச்சிட்டோம், செவத்துல அடிச்சிட்டோம் அப்படின்னா தன்னாலே உடஞ்சு போயிட்டு சரியான மாதிரி ஆயிடும். கை கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா திரும்பவும் அதே மாதிரி அந்த பையில நீர் மாதிரி கோத்து திரும்பவும் அதே மாதிரி வலி கொடுக்க எல்லாமே பண்ணும். இந்த மாதிரி வர்ற கட்டிகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பெரும்பாலும் அது வலி இல்லாமல் இருக்கும், நமக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாது. அந்த மாதிரி தான் நம்ம பெருசாக ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தான். அதை நம்ம சும்மா விட்டாலே ஒன்றும் பெரிய தொந்தரவு பண்ணாதான். சப்போஸ் நமக்கு வலி அதிகமாகிக்கிட்டே போகுது, கைகால மடக்கி நீட்ட முடியல அப்படின்னா 2 விதமாக ட்ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை அப்படின்னா, நம்ம முதல் டைம் வரும்போது ஆஸ்பிரேஷன் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அந்த பை சுருங்கிறதுக்காண்டி உள்ள இன்ஜெக்ஷன் ஒரு டைம் போட்டு பார்க்கலாம். அது ஒரு டைம் போட்டு பார்க்கலாம், மேக்ஸிமம் 2 டைம் போடலாம். அப்படி போட்டோம் அது சரியாயிடுச்சு அப்படின்னா வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது தான். அது நம்ம போட்டோம் திரும்பவும் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மைனர் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள இருந்து அந்த பையோட சேர்த்து மொத்தமாக வெளியே எடுத்து ஆப்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது சரியாகும். நம்ம தேவையான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.